முறை ஜெயிச்சு ஒரு முறை தோத்தவனுக்கு இதயம் ரொம்ப லேசா இருக்கும். ஏன்னா அவன் 100 வாட்டி ஜெயிச்சிருப்பான், ஒரே ஒரு வாட்டி தோத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நான் தோத்துட்டேனே அப்படின்னு உட்கார்ந்து இருப்பான். ஆனா 100 வாட்டி தோத்து ஒருத்தன் ஜெயிப்பான்ல, அவருடைய இதயத்தை இரும்பால கூட அசைக்க முடியாது. தோத்து 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 கடந்து 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 என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படின்னு உடம்பெல்லாம் இறுகி இருப்பு மாதிரி ஆயிடும். 100 முறை ஜெயிச்சு ஒரு முறை தோத்தவனுக்கும் 100 முறை தோத்து ஒரு தடவை ஜெயிச்சவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டு ஒரு முயற்சி பண்றோம், அது லேட் ஆகுது அப்படின்னா லேட் ஆகி கிடைக்கிற விஷயம் யாராலையும் அழிக்க முடியாத சந்தோஷத்தை ஒரு நாள் நமக்கு கொடுத்தே தீரும். ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, கமிட்மெண்ட் இது எல்லாம் முக்கியமோ அதே அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு பொறுமை ரொம்ப 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 முக்கியம். ஜெயிக்கிறவங்களுக்கு வரலாறு இருக்கு, தோக்குறவங்களுக்கு கூட ஒரு சில வரலாறுகள் இருக்கு. ஆனா நம்மளை பார்த்து விமர்சனம் பண்ணவங்களுக்கும் நம்மளை பார்த்து கிண்டல் கேலி பண்ணவங்களுக்கும் வரலாறுல ஒரு சின்ன வரி கூட கிடையாது.